நாங்க தான் கால்ல விழுவோம். நீங்க எங்க கால்ல விழுந்து கலாச்சாரத்தையே சீரழிச்சிட்டீங்களே. என்னது வந்தன்னைக்கே கவர் கொடுக்குறீங்க? கவரு பிளஸ் அமௌண்ட், அதுதான் தம்பி கவர்மெண்ட். பரவாயில்ல, இந்த லஞ்சம் வாங்குறது தப்பு இல்லையாண்ணே? சத்யா, நான் போன ஆட்சியில அறநிலையத்துறை அமைச்சர் 6 முருக சிலையை கடத்திருக்கேன். 5 வயிற வேலை அமுக்கியிருக்கேன். ஒரு தடவை தங்கத்தேர் எடுத்தப்ப அந்த தேரை அப்படியே தசை திருப்பி என் வீட்டு கார் செட்டுக்குள்ள தள்ளி பூட்டிட்டேன்னா பாத்துக்க. என்ன எடுத்துக்க, மழைக்கு கூட பள்ளிக்கூடத்துக்கு ஒதுங்கினது இல்ல. நம்மள கல்வி மந்திரியா ஆக்கிட்டானுங்க. கையெழுத்தே போட தெரியாத என் பேர்ல 3 மெடிக்கல் காலேஜ், 8 இன்ஜினியரிங் காலேஜ், 16 பாலிடெக்னிக் இருக்கு. என்ன நர்ஸ் ட்ரைனிங் காலேஜ் மட்டும் இல்ல. அதுக்கு நீ ஏற்பாடு பண்ணு. நர்ஸ நான் உனக்கு ஏற்பாடு பண்றேன். நான் பொதுமணிப்புல தமிழ்நாட்டுல நான் ஏறி இறங்காத லாட்ஜே கிடையாது. லாட்ஜா? எல்லாம் காண்டி பேசுதா. போன ஆட்சியில 30 மேம்பாலம் கட்ட நிதி ஒதுக்குனாங்க. அதுல 10 தான் கட்டினேன். அதுவும் பாதி நிக்குது. போடு போட்டா ரோடு போடுவேன்னு சொல்லுவாங்க. நான் ரோடு போடாமலே கோடி கோடியா பேங்க்ல போட்டு வச்சுக்கினா பாருங்களேன். தம்பி, போன ஆட்சியில நாங்க அடிச்ச கொள்ளையில முதலமைச்சருக்கு ஒரு பங்கு கொடுத்தோம். உங்களுக்கும் எவ்வளவு கமிஷன் வேணும்? வெக்கப்படாம கேளுங்க. லஞ்சமா? யூ மீன் ஊழல்? ஐ மீன் கரப்ஷன்? லஞ்சங்கிற வார்த்தைய என் வாயால எப்படிங்க சொல்ல முடியும்? அதனால தொண்டை கொடுங்க, கையை உள்ள விடுங்க. எத்தனை வரலையா பிடிச்சாரு? விரல எங்கய்யா பிடிச்சாரு? பின்ன மொத்த கையையும் பிடிச்சிட்டாரு. என்னய்யா அநியாயமா இருக்கு? அடிச்சுட்டு அப்படியே கேட்டா நாங்க எங்க போவோம்? புரியல? 5 வருஷமா நீங்க அடிச்ச பணத்தை எல்லாம் 36% வட்டி போட்டு 24 மணி நேரத்தில் எனக்கு செட்டில் பண்ணலன்னா 12 மணி நேரத்தில் மந்திரி சபை மாற்றி அமைக்கப்படும். வட்டி வச்சுக்க. இந்தாங்க. யாரு அப்பட பத்த வைப்பா? மத்த வைடா பரதேசி. பத்த வைக்கிறேங்க. என்ன தம்பி, வந்த உடனே கால்ல விழுந்து ஆசீர்வாதம் எல்லாம் வாங்குறீங்க. இப்ப என்னடான்னா தலைகீழா மாறிட்டீங்க. என்ன தம்பி காலையை பாக்குறீங்க? கால்ல என்னமோ ஒண்ணு குறையிற மாதிரி ஒரு ஃபீலிங். புரிஞ்சிருச்சு புரிஞ்சிருச்சு. வேணுங்கிறத வெட்ட போடாம கேட்டு வாங்கிக்க வேண்டியதானே தம்பி. நாங்க ரெடி. என்ன தைரியம் இருந்தா ஒரு முதலமைச்சர் பார்த்து தமிழ்நாட்டுல மொத்தம் எத்தனை தொகுதி இருக்குன்னு கேட்பேன். அண்ணே, நீங்க இப்போ சிஎம் அண்ணே. இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணுண்ணே. இதெல்லாம் தெரியாம இருக்கிறதுனால தான் நான் சிஎம் ஆயிருக்கேன். சரி, சிலவங்க இப்படி காட்டுறாங்க, சிலவங்க இப்படி காட்டுறாங்க, சிலவங்க இப்படி காட்டுறாங்க, சில பேர் இப்படி கூட காட்டுறாங்க. ஆனா எதுவுமே இல்லாம புது மாதிரியா? அதனால இப்படி